வெளியூர் செல்லும்போது பெற்றோர் பாதுகாப்பு குறித்த கவலை இனி வேண்டாம். நந்தவனம். முதியோர் வாழ்வில் துணை நிற்கிறது கண்ணியத்தோடு. நீங்கள் பயணிக்கலாம் நிம்மதியோடு. இங்க மறந்து வச்சா அறிவு வயப்பட்ட காரணத்தால் ஞாபகம் வந்துவிட்டது. உண்மையிலேயே சத்சங்கத்திலே பேச கிடைத்த வாய்ப்பை நான் பெரும் வாய்ப்பாக கருதுகிறேன். இந்த நேரம் சனிக்கிழமை நேரத்தில் இந்த நேரத்திலே நான் சத்சங்கம் செய்கிறவன், திருப்புகழை சத்சங்கம் செய்கிறவன். உங்கள் முன்பு சத்சங்கம் செய்ய கிடைத்த வாய்ப்புக்காக உண்மையிலேயே நான் நன்றி பாராட்டுகின்றேன். இந்த நல்வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்கள், நாவீறு படைத்த நடுவர் உள்ளிட்ட அத்தனை பெரியவர்கள் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரணியில் பேசுகிற போது எங்கள் ராஜாராமண்ணா பேசினார், நந்தவனத்தில் தொடங்கி கடைசியில் அசோகவனத்தில் போய் முடிச்சிங்க. உங்களெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக உங்களை டச் பண்ணோம்ல, அதுக்காக அன்பு வயமாக பேசல, அறிவு வயமாக பேசுகிறார். நானும் மஞ்சுளாக்காவும் அங்கிட்ட உள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், சென்னையை பற்றி சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு நம்மளும் எதுகையும் மோனையும் பேசினாதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அறிவு வயப்பட்டு எல்லா பக்கம் நெடிப்பாக்கமாக இருக்கு, இங்கே மடிப்பாக்கம் அப்படின்னாரு. நான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன், கிரிக்கெட் பார்க்கணும்னா சேப்பாக்கம், கிறுக்கு பிடிச்சா கீழ்ப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை கேட்டு எதுக்கு மோனையாக பேசணும்னு சொல்லி அறிவு வயப்பட்டார். ஐயோ, அவர் பேசும்போது அப்பா படத்தை பார்த்துட்டு வந்தீங்களோ, பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க, கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, என்னென்னமோ சொன்னார். அவர் சொன்னதில் ஒன்றுங்க, கைதட்டலில் கிடைக்கின்ற காற்று தான் இதம் தருகிறது. நடுவர் அவர்களே உடனே சொல்லி ஃபேன் அனைத்தையும் ஆஃப் செய்துவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாம் கைதட்ட சொல்லுங்கள். இல்லை, ஃபேன் ஓடையிலேயே உங்களை தென்காசி சாரல் வந்து மெல்ல தழுவும். நல்லா தழுவட்டு. அன்பு தூக்கி விடுது, அன்பு தாங்க தள்ளி விடுது. உண்மையிலே அன்பு தாங்க ஏமாத்துது. அறிவு எப்போதும் ஏமாற்றாது, ஏமாறவும் செய்யாது. ஒரு தடுப்பணையாக இருந்து தற்காத்துக் கொள்வது அறிவுதான். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, என்னது, கொடுப்பவன் மகிழ்ச்சியுடன் கொடுத்தால் விஷத்தையும் கூட கொடுக்கலாம். உண்மைதான். இன்னைக்கு ஒரு 2-3 பசங்க சேர்ந்து அப்பாவுக்கே விஷத்தை கொடுத்துருக்காங்க. அறிவு செஞ்சதா அன்பு செஞ்சதா? அன்பு தானே ஏமாத்துச்சு. அப்புறம் எங்க அக்கா வேற காட்டு யானையில தொடங்கினாங்க பாருங்க. அது என்ன யானை மேல உங்களுக்கு யானை காதலோ? அது என்னமோ காட்டு யானை சேர்ந்திருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு காட்டுக்கு போறேன்னு சில பேர் கிளம்பி போறேன், அன்பு அதிகமாகிறது. குரங்கு கிட்ட நின்று பாக்குறான், பார்த்துருக்கீங்களா? குரங்குக்கு நான் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாழைப்பழம் கொடுப்பான். நம்மள மாதிரி இன்னும் அன்பு அதிகாரம் என்ன பண்ணுவான், நம்மள மாதிரி அதுகிட்ட பிடிங்கி திம்பான். சில பேர் அதுக்கிட்ட பேசுவான், எல்லாம் பண்ணுவான். பார்த்துருக்கீங்களா? அந்த போர்டே வச்சிருப்பாங்க, நீங்க கொண்டு வரக்கூடிய பொருட்களை இங்க கொடுக்காதீங்க அப்படின்னு அறிவுபூர்வமா போர்டு வச்சிருப்பாங்க. அதனால் மனிதர்களைப் போல விலங்குகளும் உழைக்க தயாராக இல்லை, உங்களைப் போல சோம்பேறிகளாக மாறுகின்ற என்கின்ற நோக்கத்தில் சொல்லுகிறார்கள். இவங்க வந்து இங்க அன்பு அன்பு, அது வேற அறிவை பெற நிறைய கொடுக்க வேண்டும், அன்பை பெற எதையும் கொடுக்க வேண்டாம். யார் சொன்னது? அன்பளிப்புங்கிற வார்த்தை எங்கங்க வந்துச்சு? அன்புல தாங்க வந்துச்சு. மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ பர்த்டேன்னு வச்சுங்களேன், நைட்டு 12 மணிக்கு அலாரம் வச்சு விஷ் பண்ணணும், ஸ்டேட்டஸ் போடணும். ஆமா, ஈரும் சதையும் என்னென்னமோ போடணும். அப்படியும் அன்பு அறிவுல பேதம் இருக்காதுங்க. பேதம்னா வெளிப்படையா இருக்கும். அன்புல பேதத்தை எப்படி காட்டுவாங்க தெரியுமா? அவ பத்தியா அவங்க வீட்டுக்காரரு எப்படி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, எப்படி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. நம்ம எவ்வளவோ ஸ்டேட்டஸ்ல உயர்த்தி வச்சிருப்போம், அது தெரியாது. அடுத்தவருடைய அன்புடன் சேர்த்து நம்மை கீழ்த்தரமாக செய்வது அன்புதான். அறிவு அப்படி இருக்காது, எப்போ நீட்டா இருக்கும். அறிவு 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 சோசியல் மீடியாவை திறந்தீங்கன்னா அறிவு. அதே மாதிரி இன்னொன்னு, யானை குட்டையை பார்த்தால் சந்தோஷமாக இருக்கும், பூனை கட்டையை பார்த்தால் பாலை பால் கிணத்தை பார்த்தால் சந்தோஷமா இருக்கும். பூனைக்கு கிண்ணத்தில் பாலை பார்த்தால் மகிழ்ச்சியா? யார் வீட்டு கிண்ணம் யார் வீட்டு பாலுங்கிறத இப்ப கேள்வி. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சொந்தக்காரர்களை பார்த்தால் தான் சொந்தக்காரரை பார்க்கும்போது சும்மா போய் பாருங்க. அன்பு மனசு நிறைய இருக்கு, போய் பாருங்களேன். போகும்போதே கை நிறைய பழம் ஃப்ரூட்ஸு, பழம் ஃப்ரூட்ஸ் ரெண்டு ஒன்று தானே? ரைட், விடுங்க. நான் 2 பழைய ஃப்ரூட்ஸ், பழம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாதான் அன்பு அதிகரிக்குங்க. அன்புக்கு அழிப்புகள் கொடுத்தால் மட்டும்தான் அன்பு அதிகரிக்கும். அறிவு அப்படி இல்லை, எப்போதும் இருக்கக்கூடியது. அன்பு இன்னும் கூட சொல்லணும்னா அன்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அன்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. எப்படின்னு சொல்லிட்டுங்களா? இப்போ கல்யாணம் ஆகுது, ஆச்சு, ஆன உடனே
அந்த கல்யாணமான கப்புள்ஸை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். பார்த்தோம்னா அதில் பார்த்த ஏமாந்தேன், அது வேற. பார்த்த உடனே அப்படியே நகமும் சதையும் போல அப்படி நெருக்கமாக இருப்பாங்க. நாட்கள் போக 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 அப்படியே விரிசல் ஏற்படும். அன்பு டவுன் ஆகும், அப்படியே பல்ஸ் மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும். அதான் உண்மை உண்மை. ஆமாம். அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்களான்னு கண்டுபிடிக்கிறது வழி என்னன்னா, 2 பேர் போகிறாங்களா ஒரு ஆள் போகிறாங்களா, அப்படி அப்படி க்ளோஸ். ஒரு சைக்கிள் இடையில போகுதுன்னு வைங்களேன், ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஸ்கூட்டர் போகுதுன்னு வைங்க, 10 வருஷம் ஆயிடுச்சு. லாரியே போகுதுன்னு வைங்க, 50 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கெல்லாம் லாரி தான் போய்கிட்டு இருக்கு. நடுவர்களே, எங்கள் ஊரிலே ட்ரெயினே போய் கொண்டிருக்கிறது. இதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அன்பணிக்கு 2 பேர் தான் பேசுறாங்க. இப்ப அறிவணிக்கு நடுவரையாவே சேர்ந்து பேசுறாரு. ஏங்க அதுல வேற கண்ணப்ப நாயனாரை பத்தி எல்லாம் கண்ணப்ப நாயனாரை கரைத்து குடித்தவர் நீங்க சொன்னீங்கல்ல, அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. உண்மையை சொல்லணும்னா, நீங்க சேக்கிழாரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல. அன்பு பிளம்பாய் திரிந்தார். சிவபெருமானுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்ன சொன்னார்? அவர் என்ன சொல்றாரு? அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவுன்னாரு. வக்கீல் சொல்றதை கேட்காதீங்க, ஜட்ஜி சொல்றது கேளுங்க. இல்ல இல்ல, அவருடைய அறிவெல்லாம் நம்முடைய அறிவு, நமை அறியும் அறிவு, நமதறியும் அறிவு. அவருடைய அன்பெல்லாம் நம் பக்கல் அன்பு. அப்புறம் என்ன, ரெண்டையும் சொல்லியிருக்காருல்ல. இல்ல, இதுதான் அறிவுங்கிறது. நமக்கு தேவையானதை எடுத்து பேசுறோம் இல்ல, இதுதான் அறிவு. நமக்கு அவருக்கு தேவையானதை எடுத்து அவர் பேசுறது அவர் அறிவு. அவர் விட்ட ஒரு வாக்கியத்தை எடுத்து சொல்றது நடுவரோட அறிவு. அப்புறம் அறிவு தான் நிக்குது, அறிவு தான் நிக்குது. ஒண்ணு இல்லைங்க, தமிழ் மீது இருக்கிற அன்பின் காரணமாக இங்கே கூடியிருக்கிறீர்கள், உண்மைதான். தமிழ் மீது இருக்கிற அன்புடன் சேர்ந்து அறிவும் இருக்கிற காரணத்தால் நாங்கள் பேச்சாளராக வந்திருக்கிறோம். ஐயா அவர்கள் பேரறிவாளராக நடுவராக வந்திருக்கிறார். அன்பு மட்டும்தான். அன்பை நிரூபிக்கிறதுக்கே இவங்க அறிவைத்தானே பயன்படுத்தினாங்க. ஆகவே தீர்ப்பை எழுதுங்கள் நடுவர் அவர்களே. அன்பு அல்ல, அன்பு கட்சிக்கு பேசின 2 பேர் வந்து அன்புங்க, அன்பு. அதுக்கு எதுக்கு பாரதியாரு, அதுக்கு எதுக்கு பூனை பாலு, யானை குட்டை, யார் குட்டை, கைதட்டல் காத்து. அப்புறம் இன்னொன்னு அண்ணா பேசும்போது சொன்னார் பாருங்க, ஐயோ அப்பா, அது எப்படி ஒரு பாட்டியம்மா படுத்திருக்காங்களா ஹாஸ்பிட்டல்ல, நர்ஸ் வந்து ஆல் ரைட் அப்படின்ட்டாங்களாம். அப்ப நர்ஸிட்டியா சர்ஜரி பண்ணிக்க வேண்டியதானே? அப்புறம் ஆல் ரைட். நர்ஸே சர்ஜரி பண்ணா ஆல் டைட், ஆல் ரைட் இல்ல, ஆல் ரைட் விரைச்சிரும். எங்க உண்மை சொல்லணும்னா, அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிற ஒரு உறவுனா தாய். அந்த தாயும் கூட அன்பை யார் மேல் அதிகமாக காட்டுவார் என்று கேட்டால் அறிவாக இருக்கிற பிள்ளையின் மீதுதான் என்று புறநானூற்று புலவன் சொல்லுகிறான். என்ன சொல்றா? சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். அந்த சிறப்புங்கிறது அங்க அறிவு இல்ல சார், சிறப்புங்கிறது செல்வ செழிப்பு. அந்த செல்வ செழிப்பு அறிவின் மூலமாக தான் நடுவர் அவர்களே வருகிறது. ஓ அப்படி வருது. ஆனா உங்களுக்கு வரி இருக்கு, அறிவுடையோனாறு அரசும் செல்லும் செல்லும் அப்படின்னு இருக்கு புறநானூற்றுல பாருங்க. அறிவுடையோனார், அரசாங்கம் யாரோ ஃபாலோ பண்ணணும், யார் சொல்ற கைடன்ஸை ஏத்துக்கணும்னா, அறிவுள்ளவன் சொல்ற கைடன்ஸை அரசாங்கம் ஏத்துக்கிடுச்சுன்னா அப்ப அரசாங்கத்திற்கு ஆலோசகர்களாக என்னையும் மஞ்சு என்று அழைக்கப்படக்கூடிய மஞ்சம்மா என்று அழைக்கக்கூடிய மஞ்சுளாக்கா அவர்களையும் கௌரவ ஆலோசகர்களாக நியமிக்க வேண்டும் என்பதை தங்கள் வாயிலாக தமிழக அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். தங்கள் வாயாலா வாயிலாகவா எப்படி வேணா வச்சுக்கோங்க, கலையை விடுங்க. ஏங்க அது மட்டும் இல்லைங்க, அன்பில் நடிக்க முடியும், அன்பு இருப்பதை போல் நடிக்க முடியும், அறிவிருப்பதை போல் நடிக்க முடியாது. எந்த இடத்துல மாட்டிக்கொள்வோம். என்ன வீட்டு வாசல்ல போட்டிருப்பாங்க நல்வரவுன்னு போட்டிருப்பாங்க, உள்ள போய் மூஞ்சியை பார்த்தா முள் வரவுன்னு இருக்கும். உண்மையிலே நல்லா இருங்க அப்படின்னு வாய் தான் சொல்லு, உள்ள நாசமா போக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
அறிவு அப்படி இல்லை. அறிவை யாராலும் சரியா அதுல ஏமாற்றவே முடியாது, சரியா இருக்கும். நந்தவனம் முதுமை வாழ்வின் துணை. முதியவர்களின் எல்லா தேவைகளுக்கும் ஒரே இடம். இன்றே 9789012340 பேசவும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்தின் போது அன்பு வயப்பட வேண்டுமா அறிவு வயப்பட வேண்டும்னா, விபத்து ஐயோ வந்துருச்சு அப்படின்னா அது அன்பு முடிஞ்சுன்னு அர்த்தம். அறிவு வயப்பட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணணும், ஐசி வார்டு சேர்க்கணும், இந்த டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு முடிவெடுத்தால் அதுதான் சரியான அறிவு. அறிவு வயப்பட்ட அன்பு தான் என்றைக்கும் நீடித்த மகிழ்ச்சியை தரும். நான் இப்படி சொல்றேங்க, அன்பு வயப்பட்டு அறிவாக இருக்க வேண்டும். ஒரு முறை காஞ்சி பெரியவர் கால்நடையாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 மணிக்கு போய் காமாட்சி அம்பாளுக்கு பூஜை பண்ணணும். 4:30 மணிக்கு ஒரு இடத்த கடக்குறாங்க. கடக்கும் போது பார்த்தா இடது பக்கம் திரும்பி பார்க்குறார், சின்ன குழந்தைகள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்க கிழிந்த துணிகளை போட்டிருக்காங்க, ரொம்ப வறுமையில் இருக்காங்கன்னு சுவாமிகள் தெரிந்து கொண்டார்கள். அவங்களோடையே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடிக்கிட்டு இருக்கிற போது கூட இருக்கிற கைங்கரியம் செய்கிறவங்கெல்லாம் 5 மணிக்கு காமாட்சிக்கு பூஜை பண்ணமே, சாமிங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு வருத்தப்படுறாங்க. அறிவு வயப்பட்டு தான் பார்க்குறாங்க, அன்பு அந்த அப்படின்னு நினைக்கிறாங்க. மணி 4:45 ஆச்சு. ஒருத்தரை பார்த்து பக்கத்தில் சொன்னார், ஏதோ ஒன்று காதில் முணுமுணுத்தாரு பெரியவா. இன்னொரு 1/4 மணி நேரத்தில் ஒரு கார் வந்து நின்றுச்சு. அதில் ட்ரெஸ்ஸு, இனிப்புகள், பழங்கள் எல்லாமே இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தார். 5:15 5:30 ஆச்சு. பூஜை பண்ண வேண்டிய நேரத்தை கடந்து போய் விட்டது. அந்த குழந்தைகளோட விளையாடிட்டு மறுபடியும் நடக்க தொடங்கும் போது ஒருத்தர் கைங்கரியம் பண்ணுற ஒரு பெரியவாள்கிட்ட கேட்டாங்க, சுவாமி காமாட்சிக்கு பூஜை பண்ணலையா? அவர் சொன்னார், நீ திருமந்திரத்தை படிக்கலையா? திருமந்திரத்தை படிக்கலையா? என்ன? நடமாட கோயில் நம்பர் குந்தியில் படமாட கோயில் பகவர்க்கங்காகும் என்று தன்னுடைய அன்பை அறிவு வயப்பட்டு அவர் சொன்ன காரணத்தால் தான் பெரியவா என்று நாம் போற்றி புகழ்கிறோம் என்று சொன்னால் எப்போதும் நிலைத்த மகிழ்ச்சியை மனித குலத்திற்கு நிலைத்த மகிழ்ச்சியை தரக்கூடியது அறிவுதான். அறிவில்லாமல் அன்பு இருந்தால் அது ஏமாற்றத்திற்குள்ளாகும். அதே அறிவு மட்டும் தனித்து நின்றாலும் யாராலும் ஏமாற்றப்படாமல் யாரையும் ஏமாற்றாமல் சிறப்பாக இருக்க முடியும். மனிதகுல வளர்ச்சிக்கு என்றைக்கும் தேவை, வளர்ச்சிக்கு மட்டுமல்ல மகிழ்ச்சிக்கும் தேவை அறிவுதான் என்று சொல்லுகிறோம். அது மேல சுத்தறிவு. சுத்தறிவு என்றால் ஒன்றுமில்லை, ஞானம். அவ்வளவுதான். அசுத்தறிவு எல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? சரியா அறிவா எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வாங்க, ஃபீஸ் கட்டி கொடுத்துறோம். அதைத்தான் திருப்புகழ்ல வேற சொல்லிட்டீங்க, அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவா யுகந்த பெருமாளே என்று அருணகிரிநாத பெருமானும் சொல்கிறார். என்றால் பல ஞானிகள் காட்டுவது அறிவு மார்க்கம், ஞான மார்க்கம். அறிவால் தான் மனித குலத்திற்கு என்றைக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Worried of leaving elderly parents? காஞ்சிபுரம் நந்தவனத்தை அழைக்கவும். 2013 முதல் முதியோர்களுக்கான சேவை. Complete Senior Care.